Hi there guys, welcome back. This is Kishoria, founder and CEO of Trade Achievers. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆர்டிகல் இப்போ ரீசெண்டாக என்டிடிவியில் போட்டிருந்தாங்க. அது என்ன ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் உங்களுக்கு கேபிட்டல் மைண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்ற ஒரு கம்பெனி என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு நிஃப்டியோட டேட்டாவை கம்பைல் பண்ணியிருந்தாங்க. என்ன டேட்டான்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிஃப்டி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 23 இயர்ஸில் 2000 இன்னைக்கு 2023 இது ஒரு 23 இயர்ஸ் ஆஃப் டேட்டா எடுத்திருக்காங்க. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1592 25,057 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 இயர்ஸ்லயும் அதே ரேஞ்சில் தான் இருக்கு, ஒரு 1000 பாயிண்ட்ஸ்க்குள்ள. ஸோ இந்த டேட்டாவை கம்பைல் பண்ணும்போது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் டேட்டா கம்பைல் பண்ணி பார்க்கும்போது இந்த 25 வருஷம் டேட்டாவில் மோஸ்ட்லி மார்னிங் இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் பண்ணவங்களை காட்டிலையும் உங்களுக்கு ஓவர் நைட் பொசிஷன் வச்சிருந்தவங்க நிறைய ப்ராஃபிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற ஒரு டேட்டா கொண்டு வந்திருக்காங்க. இந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் நைட் கெயின்ஸ் எப்படின்னா, நிஃப்டி இன்னைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் மண்டே ஒரு 3:30 க்ளோஸ் ஆக போகுதுன்னா 3:20க்கு நிஃப்டியை பை பண்ண சொல்றாங்க, ஒன்லி பியூர்லி ஃபார் பை. அப்போ என்ன பண்றாங்கன்னா, பை பண்ணிட்டு அடுத்த நாள் மார்னிங் 9:15 ஓப்பன் ஆச்சுன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே க்ளோஸ் பண்ணிட சொல்றாங்க. இப்போ இந்த ஒரு இதுவை மட்டுமே ஒரு லாஸ்ட் 5-10 மினிட்ஸ்ல வாங்கிட்டு ஓப்பனிங்ல 5-10 மினிட்ஸ்ல க்ளோஸ், அவ்வளவுதான். அப்படி பண்ணி டெய்லி பண்ணியிருந்தாலே சம்டைம்ஸ் லாஸ் ஆகும். ஏன்னா ஓவர் நைட்ல நம்ம பை பண்ணி வச்சிருப்போம், அடுத்த நாள் செல் ஆகும். ஸோ இதெல்லாமே கால்குலேட் பண்ணி அவங்க கம்பைல் பண்ண டேட்டாவோட பாயிண்ட்ஸ் மட்டும் எவ்வளவு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி டெய்லி பண்ணியிருந்தா கிட்டத்தட்ட 39,084 பாயிண்ட் நிஃப்டியில கேப்சர் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உள்ள போய் இன்ட்ராடேல ட்ரேட் பண்றோன்னு உள்ள போனவங்க கிட்டத்தட்ட 15,000 பாயிண்ட் 15,620 பாயிண்ட் லாஸ் தான் பண்ணியிருக்காங்கன்ற டேட்டாவையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, we can work in a smart way. நிஃப்டியா இருக்கட்டும், எந்த ஒரு இதுவா இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு ஐடியாலஜி எடுத்துட்டு அதை ப்ராப்பரா பெர்ஃபெக்ட் பண்ணி ட்ரேட் பண்ணா டெஃபினெட்லி வில் பி ப்ராஃபிட்டபிள். ஆனா விஷயம் என்ன தெரியுமா, நிறைய பேர் மார்க்கெட்னா என்னன்னே தெரியாம, மார்க்கெட் ஏன் ஏறுது ஏன் இறங்குது, சரி நான் பை பண்றேன் இதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கா இல்லையான்னு தெரியாம இந்த இன்ட்ராடேல ட்ரேட் பண்றேன்னு சொல்லி உள்ள போய் ட்ரேட் பண்றவங்க தான் நிறைய பேர் லாஸ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் திங், நீங்க மார்க்கெட்னா என்னன்றது ஒரு புரிதலோட பண்ணீங்கன்னா இட் வில் பி பெட்டர் ஐடியா. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரியும்னா, ஒரு ட்ரெண்ட் தெரிஞ்சதுன்னா, இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, ஒன்லி பையிங் பண்ணாலே இது ப்ராஃபிட்டபிளா இருந்திருக்கும். ஏன்னா இந்த 20 வருஷம், ஆனா 20 வருஷம் எத்தனை பேர் இதை கன்சிஸ்டன்டா பண்ணிருப்பாங்கன்றது அடுத்த கேள்வி. ஏன்னா 20 வருஷம் டெய்லி இதே ஒருத்தப்பட்டு வரா. இப்போ ஸ்ட்ரீக்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிராஷ் டைம்ல இருந்திருக்கும், நடுவுல மார்க்கெட் ஒரு செல் ட்ரெண்ட்ல இருக்கும். அப்போ செல் ட்ரெண்ட்ல இருக்கும்போது கிட்டத்தட்ட 15 நாள் 20 நாள் ஒரு மாசம் வரைக்கும் செல்லில் போயிட்டு இருக்கும். அப்போ ஒரு மாசம் வரைக்கும் கேபிட்டல் எல்லாராலையும் ஹோல்ட் பண்ண முடியுமா லாஸை? ஸோ இந்த கேள்விகள்லாம் அடுத்த வரும் கேபிட்டல் மைண்ட் சொன்ன டேட்டால. பட் என்னன்னா, இது எல்லாத்துக்குமே கோர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தான், என்னன்னா ட்ரெண்ட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்ட் என்னன்றதை கத்துக்கிட்டு நம்ம பண்ணோம்னாலே இட் வில் பி பெட்டர் ஐடியா. இப்போ எனக்கு மார்க்கெட் பை ட்ரெண்டு இல்லை செல் ட்ரெண்டுன்னு தெரிஞ்சுச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் இன்ட்ராடே பண்றது காட்டிலும் நான் என்ன பண்ணலாம்னா, எனக்கு பை ட்ரெண்டுன்னு தெரியும் போது இன்ட்ராடேல அன்னைக்கான பை ஏறுமான்னு சொல்ல முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பை ட்ரெண்டு எனக்கு ஓவராலாக தெரிஞ்சிச்சு, ஒரு 10 டேஸ்க்குள்ள 1000 பாயிண்ட்ஸ் ஏறும் போகுது அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அன்னைக்கு இன்ட்ராடே பண்ணும்போது அன்னைக்கு ஒரு 100 பாயிண்ட் ஏறும்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு ஒரு 50 பாயிண்ட் மைனஸ்ல இருக்கலாம். அன்னைக்கு நம்ம போய் ட்ரேட் பண்ணும்போது லாஸ் பண்ணிட்டு வெளியே ட்ரேடை விட்டுடலாம். ஆனா அதுவே நம்ம பொசிஷன்லாம் பண்ணும்போது பை பண்ணிட்டு விட்டோம்னா அந்த 1000 பாயிண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு, ஸோ ஸ்விங் ட்ரேடிங் இஸ் பெட்டர் தேன் இன்ட்ராடே ஃபார் நியூ ட்ரேடர்ஸ். இப்போ ப்ரொஃபஷனல் ட்ரேடரா இருக்கீங்க, இப்போ என்ன மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, நான்லாம் இன்ட்ராடே பண்றது எனக்கு பிடிச்சி பண்ணும். ஏன்னா டெய்லி ட்ரேட் பண்ணலாம், ஈஸியா இருக்கும், நல்லா இருக்கும். பட் அதே டைம்ல ஸ்விங் ட்ரேடிங்கும் எங்க பண்ணணுன்றது நமக்கு தெரியணும். பட் புதுசா வரவங்க இன்ட்ராடேன்ற ஒரு கான்செப்டை எடுத்துக்கிட்டு என்னன்னே தெரியாம ட்ரெண்ட் என்ன, மார்க்கெட் எப்படி போக போகுது, எங்க பை பண்ணணும் எங்க செல் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் எங்க வைக்கணும், டார்கெட் எங்க வைக்கணும், இது எதுவுமே தெரியாம ஜஸ்ட் உள்ள இன்ட்ராடே பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் என்ன 2 ஆப்ஷன் தானப்பா, பை இல்ல செல்லு, ஏதாவது ஒன்று போட்டா ப்ராஃபிட் வராதா அப்படின்ற ஒரு நினைப்புல பண்ணும்போது தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டென் டு லூஸ் மணி. ஸோ முடிஞ்ச வரைக்கும் புதுசா வரவங்களுக்கு மை அட்வைசஸ் இன்ட்ராடேவை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்விங் ட்ரேடிங்கா பண்ணீங்கன்னா இட் வில் பி பெட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஐடியாலஜியும் ஒரு நல்ல விஷயம் தான். என்னன்னா இட்ஸ் அ ஹெல்த்தி ஆப்ஷன். 20 வருஷம் யாரும் பண்ண முடியாது, அது வேற விஷயம். பட் அட்லீஸ்ட் ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஏதோ ஒன்று பண்ணா நம்மள கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் பண்ண முடியும். அப்போ ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்போ சிஸ்டமேட்டிக்னும் போது இப்போ டெக்னிக்கலாகவும் சில சிஸ்டமேட்டிக், இப்போ நான் சொல்லி கொடுக்குறதுலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனு, சேனல், ஃபிபனாச்சி, இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்கா ஒரு டெக்னிக்கலா மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணுன்றது ஒரு விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணோம்னா இட் வில் பி பெட்டர். ஸோ நம்ம ஜஸ்ட் ஒரு ஒண்ணுமே தெரியாம பை செல்லுன்னு பண்றது காட்டிலும் ப்ராப்பரா மார்க்கெட்டை பத்தின புரிதல் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு
அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி அதில் ரெகுலராக பண்ணோம்னா டெஃபினெட்லி இட் வில் பி லாங் டேர்மில் நம்மளும் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக ஆக முடியும். ஸோ மை அட்வைஸ் டு நியூ ட்ரேடர்ஸ், ட்ரை டு ஸ்கிப் இன்ட்ராடே ஃபார் தி டைம் பீங், தென் கோ ஃபார் ஸ்விங் ட்ரேடிங். ஃபியூச்சரில் இன்ட்ராடேவும் பண்ணலாம். ஆல்ரைட். ஸோ இந்த ஆர்டிகல் படிக்கும்போது இதுதான் எனக்கு தோணுச்சு. ஸோ அது உங்க கூட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆல்ரைட். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். டேக் கேர்.